சாருவாக்கா 2 பேரும் ஹெப்பியாக வச்சுருக்கோம்னு சொல்லி யாழ்ப்பாணம் தான் இடத்துக்கெல்லாம் கூட்டி கொண்டு போட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நாங்கள் மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஸோ எங்களோட வந்தாக்கள் முன்னுக்கு போயிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு அழகாக இருக்கின்றது. ஓகே, என்னடா சாமத்தை விட்டு கொண்டு வலிக்கிட்டாங்க. இந்த காட்டு வலிக்கு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க புரியல். அனைவருக்கும் வணக்கம், நான் வசந்த். ஓகே, மீண்டும் ஒரு காலையோடாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ நேற்று தினம் காவலி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் ஒரு சாமத்திய ஒன்றுக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள மண்டபம் ஒன்றுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ வலிக்கிட்டாச்சு போகிறோம். ஸோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் எல்லாம் வலிக்கிட்டு எல்லாம் முடிய சரியாக வந்து 11:30 ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் சேர்ந்து போக முடியா அவருக்கு வந்து தெரியாத சில அலுவலர்கள் கடைகள் அப்படி அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அப்போ அந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளிக்கிட்டு முடிய 11:30 ஆகிட்டு. ஸோ 11:30 அப்புறம் இந்த வெயிலுக்கெல்லாம் கடைக்கு போகிறோம். கடைக்கு சாமத்தோட்டுக்கு போகிறோம். ஸோ நினைக்கவே சரியான ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் வெளிக்கிட்டு இப்போ வீட்டிலேருந்து கடை அடிக்க வரைக்கும் சரியான வேலைக்காக இருந்து அப்படி ஒரு வெயில் அடிக்க கொண்டு இருக்குது. அந்த வெயிலுக்குள்ளே இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போகிறோம். உண்மைக்கு வந்து பஸ்ஸில் போயிருக்கலாம் தான். ஸோ பஸ்ஸில் வந்து போகிறது எனக்கு உண்மைக்கு ஒத்து வராது. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய நாள் வந்து பைக்கில் போகிறோம். அப்போ சாருக்கா கேட்டவா அப்படி இருந்தோம். ஸோ நம்மளுடைய காரை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள்லாம் சொன்னாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் அவங்களும் வந்து யாழ்ப்பாணம் போகிறாங்க. அப்போ நீங்கள் காரை கொண்டு போங்க, நாங்கள் பைக்கில் போகணும்னு சொல்லியிருந்தது. அப்போ நாங்கள் சொன்னாங்க உங்களோட கார் நீங்கள் காரில் போங்க, நாங்கள் பைக்கிலே போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்கில் போகிறதுக்கு வலிக்கிட்டோம். அதே மாதிரி ஏஞ்சம்மா தம்பி குட்டி வந்து சாருக்காவோட யாழ்ப்பாணம் போயிட்டோம். ஏன்னா அப்போ அவையும் வந்து ஒரு சந்தோஷமாக போயிட்டோம். நாங்களும் வந்து ஒரு சந்தோஷத்தோட வலிக்கிட்டு போகிறோம். ஏஞ்சம்மா அப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறது நான் சுற்றுவான வெயில் இல்லை சரியான வெயில் பைக்கு தானே அப்போ களைச்சி போயிடுவான். சாருவாக்கா 2 பேரும் ஹெப்பியாக வச்சுருக்கோம்னு சொல்லி யாழ்ப்பாணம் தான் இடத்துக்கெல்லாம் கூட்டி கொண்டு போட்டேன். பல்கடுத்தி எல்லாம் படிவாங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் பிளான் பண்ணியிருந்தது. ஸோ ஏதாவது ஒரு கையை சுண்டை பிடிச்சி கொண்டு எல்லாரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்து அப்படியே அது வந்து திடீரென்று ஒரு மாற்றப்பட்டு ஸோ எல்லாருமே வந்து இது டைம் கணக்கு வித்தியாசத்தில் போயினா ஒரேடியாக போகல. அப்போ அவர் பாட்டில் அவர் வலிக்கிட்டு நிற்கிறோம். இப்போ நாங்கள் வந்து அண்ணாவிட்ட போகிறோம். அண்ணாவிட்ட போய் அண்ணாக்களும் பைக்கில் வரணும். ஸோ அண்ணாக்களையும் கூட்டிக் கொண்டு அப்படி நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போகிறோம். நீங்களும் வந்து இந்த காலையில் வச்சு பாருங்க, பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க. அப்படி தங்கச்சிக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுங்க சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் போகலாம். இதுதான் வந்து அவங்க காசு எடுத்து தச்சு சாரி சூப்பர் சூப்பர். ஓ சரி எப்போவுமே இந்த சாரி வந்து எனக்குமே அவட தொட்டது அண்டி மகன் அவெல்லாம் வந்து எனக்கு சாரி உடுத்து விடுறது உண்மைக்குமே வந்து நல்லா உடுக்கும் அண்டி நம்ம அவள் சாரி. அப்போ எந்த ஒரு என்னத்துக்கு கண்டாலும் அவள் தான் வந்து உடனே உடுத்து விடுறோம். சரி ஓகே, அப்போ நாங்கள் போனேன். ஓகே, அப்போ நாங்கள் வாங்க போகலாம். ஓகே, என்னடா சாமத்தை விட்டு கொண்டு வலிக்கிட்டாங்க. இந்த காட்டு வலிக்கு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க புரியல். அணுக்கு வந்து திடீரெண்டு தலையை சுத்தம்னு சொல்லி நிப்பாட்ட சொல்லிட்டு அண்ணே என்ன என்ன செய்யுது அப்படி பார்க்க போனால் எனக்கு தான் என்ன படிச்சிருக்கணும். முன்னுக்கு அப்பா எனக்கு தான் வெயில் ஃபுல்லாக படுது. தண்ணி வண்டிகிட்ட போய் சரியாலாம் கிடக்கு. விட்ட போமா இப்போ விட்ட போமோ இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை அடியை தாண்டி அதாவது அச்சு வேலி சந்தியெல்லாம் தாண்டி. ஸோ இந்த இதில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று பிள்ளையார்கிட்ட சிலை ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் போகணும், கனதூரம் போகணும். யாழ்ப்பாணம் மண்டபம் தானே, கனதூரம் போகணும். நம்ம தண்ணியை ஓடிட்டு வரலாம். நில்லுங்க என்ன குடிங்க தண்ணியை.
அப்போ இனியும் கூட நான் அங்கோட்ட விட்டு வேற ஒன்றுமே என்ன செய்யுது கண் கட்டு தான் நினைப்பாட்டீங்க ஏஞ்சல் பக்குண்டோட வந்திருந்தா நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்போ இந்த மேலே தாக்கி பிடிக்காது முன்ன வீணா அவளுக்கிட்ட நான் இடி இது மேலே இல்லாமல் பிடிக்க அள்ளி பிடிச்சி அது காலமுறை முழுகிட்டேங்கல்ல இது ஒன்றும் சாப்பிடவும் இல்லை யாரு கீழே ஆகிறது காசு நான் வர மாட்டோம் விடாம மோட்டர் வெஹிக்கிள் வர மாட்டேன் அப்படி தானே அப்போ மோட்டர் வெஹிக்கிள் இந்த வெயிலத்துக்கு வர மாட்டேன் இருக்கிற சிம்மாசனத்தை பாருங்க என்னென்னு கல்லொண்டு ஏதோ பாடா போட்டு கிடக்கு 2 கல் நீ இப்போ எந்த சுத்து சுத்து இப்போ நான் பயந்து போட்டேன் நீங்கள் மோட்டர் வெஹிக்கிலேருந்து விழா போகிறீங்களா ஆக நிப்பாட்டுங்க சொல்ல அப்படிதான் இருந்தது அப்போ எனக்கு பயமாக கிடந்துச்சு தெரியுமா ஏதோ அவ்வளோ கண்ணா அப்படி புகாராக வந்துச்சு தெரியுமா நான் பயந்து போட்டேன் சுட்டியா அதான் கிடச்சி அவங்கள பிடிச்சி அமர்த்தினேன் நான் என்ன கதை இங்கே சொல்கிறது இல்லைன்ற பயந்து போட்டேன் சரியா அதான் நிப்பாட்டி நான் டக்கான்னு இந்த நேரம் பார்த்து வெயிலுக்கு பெருசாக நீங்கள் வலிக்கிறீங்கள தானே மற்ற தூரமும் கூட தானே வெயில் நேரம் வலிக்கிட்டு தானே ஒன்று வேலைக்கு வலிக்கிட்டு இருக்கணும் இல்லாட்டி பின்னேரம் வலிக்கிட்டு இருக்கணும் இந்த நேரம் வலிக்கிட்டால் உண்மைக்கு வந்து சரியான பிள்ளை தான் ரோட்டு வெயில் ரோட்டு பக்கம் ஒரு பக்கம் மேல் பக்கம் ஒரு பக்கம் வாகன போக பக்கம் ஒரு பக்கம் சே இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக வலிக்கிட்டு வந்த நீங்களே எல்லாம் பிழைச்சிட்டு போங்க இப்போ என்ன நீங்கள் வீட்டை என்ன செய்ய போகிறீங்க வீட்டை போகும்போது என்ன இருப்பீங்களோ என்ன செய்வோம் இப்போ நான் திரும்ப உங்களை கொண்டு ரக்கிட்டு வரேன்டா யோசிச்சு பாருங்க என்ன எல்லாமே வீட்டை போகிறீங்களா இப்போ இல்லை நேரம் போகல அப்படியே இருந்துட்டு போகும் அப்படியே செய்திச்சேன்னு சொன்னால் சொல்லுங்க போவோம் நாங்கள் சென்னையில் போயிருக்க செய்தி பேனடோல் ஒன்று சொல்லு பேனடோல் போய் கொஞ்சம் ஜோமாக இருக்கும்போது எனக்கும் தலை அடிக்குது ஆனால் அது எனக்கு ஒக்கே அப்படி அடிக்குது என்னண்டு முடியிட்டேன் இல்லை காலம் முடியும் அவையெல்லாம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் யாழ்ப்பாணம் போகணுமே அந்த தூரத்தோட கூட போகணும் பின்ன முகத்தை கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்கலாம் தண்ணி அழிங்க முகத்துக்கு கொஞ்சம் தெளிங்கணும் முகத்துக்கு கொஞ்சம் தண்ணி அட போட்டு அது பரவாயில்ல கண்ணாடி கொஞ்சம் வைங்க தண்ணி தண்ணி கூட இன்னும் ஆசையாக இருக்கு அப்பா அதே நான் உங்களை சொன்னேன் நான் அப்போ எனக்கு ஒரு கோட் வாங்கி தர சொல்லி என்ன கோட் இல்லாமல் நீங்கள் தெரிய மாட்டீங்க என்ன எரியுது மேலே இல்லாமல் என்ன எரியுது ரெயின் கோட்டை தான் கேட்டேன் நீங்கள் கொண்டு வராங்கிட்டு வந்துட்டீங்க ரெயின் கோட் நான் கடைக்கு இருக்க மட்டும் பார்த்தேன் கடைக்குள்ளே காணையில் எங்கேயோ மிஸ் ஆகிட்டு போல ரெயின் கோட் சத்தியமாக பெற மாட்டேன் நம்ம ஆகிறது ஆட்டோ பிடிச்சி நம்பிட்டோம் ஆட்டோ பிடிச்சிட்டாவே நம்ப போக மாட்டேங்க போவீங்களா ஆட்டோ பிடிச்சி விட்டா இடத்தை சொல்லி விட்டுருங்க ஆ இடத்தை சொல்லி விடுங்க நான் போகிறேன் பாரு நான் பொருளோட பேடல் மாட்டி ஆட்டோவை மட்டும் மறைக்கிறேன் என்ன பேடம் போட்டால் அப்புறம் என்ன செய்யுது இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போகணும் இல்லை என்னோட வந்தாங்களே நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம்
போங்கோ வாரம் அப்படின்னு சொல்லி அவைக்கு நாங்கள் சொல்லலை இது வரைக்கும் மனுவுக்கு வந்து தலையை சுற்றி தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் போங்கோ வாரணுன்ட்டு சொன்னால் நான் வீடியோ எடுத்துகிட்டு வாரணுன்ட்டு சொல்லி வாங்க. அப்போ வெளில கோயிலடி ரூபா போட்டுருவோம் வாங்க. எதுவும் ஜூஸை கீஸை குடிச்சிட்டு வரோம். நீங்கள் போகிறோண்டா அப்படி நான் கொண்டு அதில் ரக்கி விட்றேன் போயிட்டு என்ன வாங்க. அதுக்கு அவ்வளோ தடி இப்போ எல்லாம் இருக்குது வேர்க்கு கலைக்குதோ. கொஞ்சம் பின்னேரமாக வந்திருக்கலாம் என்ன பின்னேரம்னா மண்டபத்துக்கு பின்னேரமாக வேற இல்லாத அப்படின்ட்டா காலையில் வந்திருக்கலாம். உண்மைக்கு எனக்குமே வந்து எல்லாம் தான் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறது நாங்கள் சமாளித்து கொள்வோம். வாங்க ஒருக்கா கடைக்கும் ஒருக்கா போட்டுருவோம். அதில் அந்த உடுப்பு கடைக்கும் ஒருக்கா போட்டுருமா. பாருங்களே வா வீதி கட்டுங்க. சரி கொஞ்சம் அப்போ இன்னொரு 10 நிமிஷம் இருந்துட்டு போவோமே. சரி இப்போ கொஞ்சம் இருங்கவா. பார்த்தீங்கன்னா அணுக்கு வந்து ஒரு கோட்டு மொண்டு வண்டி கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு போவோம்னு சொல்லி இந்த வெள்ளை முருகன் கோவில் அண்ணா வரண்ணு அண்ணா குடிச்சு பார்த்து சொல்லுங்க. இது நல்லா இருக்கும் இல்லைடா என்னாச்சு வேண்ட அப்போ எனக்கு என்னாச்சு தாங்க நல்லா இருக்கு புளிப்பா கிடக்கு. எனக்கு நீங்கள் மண்டபத்துக்கு போனால் சரி போலே வெயிலுக்கு மண்டபத்துக்கு போனால் சரி ஒரு பங்குனி வெயிலுக்கு தான் ஒரு மாதம் அடுத்த மாதம் தான் கொஞ்சம் குறையும். வைகாசி மட்டும் இப்படி தானே நான் தேங்க்ஸ் சார். இது குடிக்க போகிறீங்களா? அப்போ எல்லா டீமாக எனக்கு 2 யூஸ் குடிக்குது. இப்போ அணுவுக்கு இந்த கோட்டும் போய் கடையில் எடுத்து கொடுத்துட்டு தான் வந்து கூட்டி கொண்டு வந்தான். ஜூஸை குடிச்சு போட்டு சொல்லுங்க என்ன செய்யலாம்ட்டு. மண்டபத்துக்கு வர போகிறீங்களோ இல்லாட்டி வீட்டை போக போகிறீங்களோ. சரி பக்கத்தில் நான் இறக்கி விட்றேன். என்னண்டு அதுதான் பிள்ளையில வெளியில் பார்த்து நாங்கள் கூட்டி கொண்டு வெளியில் தெரிகிறது. வெளியில் கொண்டு தெரியாதானே இல்லை பிள்ளையில. ரஜ்ஜி ரோல் பண்ணி தான் நல்ல காலம் உண்டு சாப்பிடலையே மறந்துட்டு அது. வெயில் பயணம் இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு நாள் வந்ததும் இல்லை இல்லை. இடம் அதில் ஃபோன் பண்ணி லொக்கேஷனை கேட்டு அனுப்பி விடுங்க. நம்ம அப்படியே போவோம்.
மற்ற அந்த ரோட்டு வைக்க தார் ரோட் தானே அந்த வைக்க மற்ற வாகனம் எல்லாம் சூடு தானே. மேகி கிடைக்கிற மாதிரி கிடைக்குதா? பாப்கார்ன் தரதோ அண்ணா ஒரு பாப்கார்ன் ஒன்று விடுங்க. உங்களுக்கு தலையை சுற்றி மாதிரி தெரியலையே. அப்போ சாப்பாடு பண்ணி தட்டு அந்த கடை ரோல் பண்ணி கொண்டுட்டு எத்தனை படிக்கிட்டு இருந்தாலும் வெயிலுக்கு தான் சந்திச்சிருப்போம். 100 ரூபாய்க்கு தான் அங்கே சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் குடிங்க, இங்கே வேண்டிச்சு அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் குடிங்கோ. சரி குடிங்க, இதுலேயே கொஞ்சம் குடிங்கோ. ஆறுதலாக அவசரம் இல்லாமல் சாப்பாடு நேரத்தை கழிச்சு தான் போகிறோம். சோளம் போகிற போக்கிலே தெரியுது பசி உண்டு. இப்போ என்ன போல பேசுகிற நீங்கள் கொஞ்ச நேரம் என்ன காணல் என்ன வெயில் இருக்கிறாள் தெரியும் தெரியா? எங்கள் இடம் தானே இன்னும் வெயில் கூட இடம். சரியில்லை போகணும் கொஞ்சம் தாங்க நல்லா இருக்கும். ஆனால் கண்ணில் ஒரு வித்தியாசம் தெரியுது, தூக்கமாக கிடக்கு. இங்கே அப்படியே கிடக்கு ஜூஸ். இல்லை இல்லை காணுங்க, நான் அடுத்து குடிப்போம். நான் குடிக்கிறேன். நான் தண்ணிகளை குடிச்சிட்டோம், ஒரு போட்ட தண்ணி நிறைய குடிக்கலாம். சாப்பிடும் போது நான் சாப்பிட ஆடல. போ என்ன என்ன செய்ய புரியல்? பரவாயில்ல, ஒரு ரக்கிட்டு வரேன்னா ரக்கி விட்றேன், ஆட்டோ பிடிச்சி விட்றேன், ஆட்டோ பிடிச்சி விட்றேன். ஓகே 2 ஜூஸையும் குடிச்சு விட்டுருந்தாரு. பிக்மி 2500-3000 வரும் மட்டும். போகிறதுக்கு மட்டும்தான் பிக்மி. ஓ ஒரு அங்கேருந்து வேறு திரும்ப 2000 கொடுக்கும். பிக்மி அப்படி தானே, இங்கேருந்து பழிக்கிடுவினம் கொண்டு இறக்கி போட்டு அங்கே நிற்பினம். இது மூட்டங்களை ஒழிச்சுன்னா அப்படியே ஒழி கொண்டு வந்துடுவினம். சரியா இப்போ சாப்பிடுவோம். ஒன்று நான் சாப்பிட்டு
ஒரு 10 நிமிஷம் மேலே இருந்துட்டு போவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா நாங்கள் மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஸோ எங்களோட வந்தாக்கள் முன்னுக்கு போயிட்டோம். ஸோ பார்க்குறக்கே நல்ல ஒரு அழகாக தான் இருக்கேன்னு. சிவகாமி மகால் என்று சொன்னோம்மா. வெயில் இந்த மண்டபத்துக்கு வந்த மாதிரி தான் கிடக்குன்னு. டெலிவரி செய்ய தான் வந்திருக்கோம். இங்கே இந்த வாசலில் 2 பேர் காவல் தெய்வங்கள் இருக்கணும். ஆ அப்படியே போங்க. அதுதான் உயிர் போய் வருது அப்பா. வெயில் முகம் இல்லாமல் அப்படி ஒரு வாட்டம். ஸோ பார்க்குறக்கே ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு அழகாக இருக்கின்றது. என்னண்டு மேலே நிற்கிறோம் வேணே சாரி எடுத்தோன்னா பெரிய ஒரு லுக் ஒன்று தெரியுதா நம்மள? ஆ மேலே தான் இந்தா அப்படி நாங்கள் போவோம் மேலே. சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டானு. யாரு? ஓ வரைவினம் வரைவினம் பெரிய கோல் தான். இந்த சூப்பராக இருக்குண்ணா. சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுப்போம்னு சொல்லி போனாங்க. அப்போ நல்ல பாட்டு சத்தமாக இருக்குது. மற்றது ஆக்கண்டு எந்த பப்பாசி வருது? அதோ குட்டிக்காய். இன்னைக்கு உங்களால் யானை கால் வருத்தம் வந்த மாதிரி. என்ன பார்க்குற? ஆ ஏதோ பார்க்குறா. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் எல்லாம் முடிஞ்சு வீட்டை போகிறோம். ஸோ நிறைய கற்பனைகளோடு வந்து நாங்கள் வீடியோ எடுப்போம்னு சொல்லி பாருங்கள். இப்போ கூட பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டு தான் இருக்குது. ஸோ பாட்டை நிப்பாட்ட சொல்லி கேட்க இயலாது. ஓ ஓகே. இப்போ வந்து பார்த்துச்சுன்னா கல்யாண வீட்டுக்கு கல்யாணம் தான் வருது. சாமட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ போகும்போது பார்த்துருப்பியல் சரியான ஒரு இல்லாதோட போனாங்க. வந்தும் அப்படி தான் இருக்குது. ஸோ உண்மைக்கு வந்து சரியான ஒரு எல்லாமே இருக்குது. அணுக்கு வந்து டேக்கில் அப்படி இப்படின்னு சொல்லி நடந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து என்னத்துக்கு நடந்தவன்றது தெரியல. சில அந்த கோட்டுக்காக தான் நடந்துச்சு. தெரியல சொல்லிக்கொண்டு இல்லை அப்படின்னு கோட்டுக்காரர் உங்களுக்கு நடிப்பாங்க. கோட்டு என்ன வாங்குவாங்க அதில் அந்த ஜூஸ் குடிச்சாருன்னா என்ன சொன்னாங்க, இந்த இது வெயில் கொஞ்சம் கூடவா. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து வெயில் கூடத்தான். பங்குனி என்று சொன்னாலே பல்லு வெடிக்கும். அப்படிதான் வெயில் இருக்கிறது. அப்போ நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், பெருசாக வெயிலுக்கு வலிக்கிறாத ஆக்களுக்கு அது வந்து சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ வெயிலுக்கே வேலை செய்கிற ஆக்கள் நேற்று சொன்ன மாட்டீங்கள். நேற்று இந்த வீட்டுக்கு பக்கத்துக்கு கட்டுறோம் மேல்வாடி கூரை. அப்போ ஒரு மரங்கிரம் ஒன்றும் இல்லை. ரவுண்டான மரங்கிரம் ஒன்றும் இல்லை. அப்போ எங்களை ஒரு விதுசனாக தெரியுமே, அந்த விதுசன் சொல்லி இப்போ அந்த உயரத்தில் நின்று ஆட்டியார்கள் நின்று இது அடித்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை சிலாங்க அடிச்சு கொண்டிருக்காங்க, ஓட்டுக்கூறு அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்பதான் பார்த்தோம் இப்போ இன்னும் வெயில் நட்டனோட வெயில். ஒரு மரங்கிறம் ஒன்றும் இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்களும் இருக்கிறேன் தானே. ஸோ நாங்கள் வந்து வெயிலுக்கு போயிட்டு இப்படி எல்லாமே இருக்குன்னு சொல்கிறதே சரியான போல. அது வந்து என்ன செய்யறது, சரி சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து வராது. அந்த வகையில் எனக்கும் வந்து ஒத்து வராது. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமத்தை வீட்டில் நிற்கும் போதே தொடர்ச்சியாக கோல்கள் வந்து வந்துருந்துச்சு. ஸோ கடை போட்டிருக்கோம் தானே. அப்போ கடையில் வந்து வேலைகள் அப்படி இப்படின்னு எடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வேலைகள் எல்லாமே வந்து கொடுக்கணும். அப்போ அவங்களும் வந்து விட அப்படியே அடித்து கொண்டிருக்காங்க. அப்போ நான் கேட்டிருந்தேன், திங்கக்கிழமை எடுத்தா என்ன, திங்கக்கிழமை எடுத்தாங்க இல்லையான்னு சொல்ல அவங்களும் சொல்கிறாங்க, திங்கக்கிழமை தான் எங்களுக்கு ப்ரோக்ராம் கட்டாயம் எங்களுக்கு வேணும்ண்டேக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேயும் வந்து ஒரு மணக்காட்டிலேருந்து ஒரு அண்ணா ஒரு சார் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தவர்.
ஸோ அவருக்கு வந்து நேற்று எது நின்றாருன்றதாங்களாம். நான் உண்மைக்கு வந்து மறந்துட்டேன். நான் நேற்று கொண்டிருந்தது இன்றைக்கு பின்னேரம் அதான் நான் வள்ளி நான் நினைச்சு கொண்டிருந்தேன் இன்றைய பின்னேரம் தான் கொடுக்குறதாகும்னு சொல்லி. அப்போ அவரும் வந்திருந்தார். ஸோ கட்டாயம் இன்றைக்கு வேணும் உங்களுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் அப்போ தச்சு போட்டு பஸ்ஸில் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி. உண்மைக்கு வந்து எனக்கு பழக்கம் இல்லை, யாராவது சொல்லி தெரியாது. அப்போ பஸ்ஸில் கொடுத்துட்டு வச்சுருந்தார். அப்போ நான் சரி என்ன நீங்கள் காசை கொடுத்துட்டு போங்க பஸ்ஸில் கொடுத்து விடணும்னு சொல்ல 400 ரூபா கொடுத்துட்டு போகிறோன்னா பிறகு வரைக்குள்ள மிச்ச காசு தரணும் வேறண்டே எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சாங்கன்னு சொன்னால் உண்மைக்கு வந்து கொடுத்து விடலாம். பாருங்க 1000 ரூபா ப்ளவுஸ் தைக்க 400 ரூபா கொடுக்குறோன்னா பிறகு வரும்போது மிச்சத்தை கொண்டு வரணுன்றே இல்லை. இப்போ வேறு ஒன்றும் தெரியாது. நான் சொன்னேன் நீங்கள் சார் ப்ளவுஸ் எடுக்க தானே வந்தேன், நீங்கள் தச்சுட்ட ஒன்று சார் ப்ளவுஸுக்கு காசை வந்து கொடுத்துட்டு போங்க, நான் பின்னேரம் உங்களுக்கு தச்சு போட்டும் பஸ்ஸில் கொடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். சரி என்று சொல்லி போட்டு காசை கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ இதுதான் வந்து அவங்களுடைய ப்ளவுஸ். ஸோ இதை வந்து காசு வச்சு கொண்டு தான் கேட்டிருக்கார். அதுதான் அவசரம். உண்மைக்கு வந்து சரியான இயலாம கூடாது. வெள்ள சாரி நீங்க வச்சுக்கீங்கல்ல, அருண்ராஜ் பில் நம்பர் மாதிரி நீங்க வந்து ரன்னிங் ப்ளவுஸ் உங்களுக்கும் ப்ளவுஸ் உங்களுக்கும் ஒரு இந்த இதில் நூற்கட்டு போடு நூல் போட்டு காத்துறீங்க 13 உடம்பானால் இல்லை இதில் 13 நிற்கிது 14 விடுங்க, ஷோல்டர் 14 விடுங்க. மேலுடம்பு வந்து ஆனால் உன்னைக்கே வந்து நாங்கள் யாருக்கு எவருக்குன்னு சொல்லலைண்ணே. ஸோ யார்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் என்ன விசேஷம் என்னன்னு சொன்னாங்களே ஒழிய யாருக்கு ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ அது வந்து யாருக்கு ஃபங்க்ஷன் நடந்த அப்படின்னு பார்த்துட்டு அவங்களோட அத்தானுடைய அக்காவுடைய மகளுக்கு தான் சாமர்த்தியோடு செய்தவையில். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து தொடுமுறைக்கும் பிடிக்காது. ஸோ அதெல்லாம் அந்த வீடியோவில் அவங்க நான் காண்பிக்கல. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ கடைசியிலையாவது ஒரு கொஞ்சம் கட்டம் அவங்கள காட்டுவோம் அப்படின்னு சொல்லி உண்மைக்கு வந்து காட்ட முடியாது இல்லாமல் அதே மாதிரிக்கு உள்ளுக்குள்ளே போய் நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம் சரியான கஷ்டம். பாட்டு ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் வச்சு பாட்டு போட்டிருக்கோம். நம்ம இப்போ ஒன்றுமே செய்யலாம் போட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு பாட்டுமே வந்து எடுத்து போடல. அதால் எடுக்கலாம் போயிட்டு 41 42 சொன்னானே 42 அப்போ 35 கை வந்து 12 11. அதே மாதிரி எங்களோட டீச்சருக்கும் வந்துட்டு கட்டி கொடுப்போம். வெளிநாட்டில் ஒரு 3 ஒர்க் வந்தவங்க அவங்களும் அடிச்சுட்டாங்க 18. ஒரு ஆளுக்கு வந்து லீவ் எடுத்து ஸோ அவருக்கு வந்து சாமர்த்தியோடுன்னு சொல்லி அவங்களோட அக்காட மகளுக்கு சாமர்த்தியோடு இவர் தான் தாய்மாமன், இவர் தான் அந்த இந்து சமயத்தில் இருக்கபடியா இவர் தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லி 5:45 11. அப்போ அவரும் வந்து இன்றைய தினம் போயிட்டேன் 8. சரியே நுள்ளி போட்டாங்க என்ன செய்யறது என்ன கேளான்னு சொல்லி கொண்டு ஓடிக்கொண்டாருங்க 3 சட்டி விழுந்திருந்தா பெரிய ஒரு கண்டா இருக்கு. இடநடுவே விளையாட்டு போட்டிக்கெல்லாம் போல இப்ப முடிஞ்சது. சில பள்ளிக்கூடங்கள்ல இப்ப நடந்து பாத்தீங்களா ஒரு ஸ்கூல்ல நடந்து அதான் நல்லாவே மேஞ்ச மக்களுக்கெல்லாம் முடிஞ்சுது. விளையாட்டு இந்த வெயிலத்துக்கு இன்றைக்கெல்லாம் மாச்சிங் நடந்து எத்தனை 2-3 பிள்ளைகள் வாங்கி விழுந்துட்டால நான் நம்ம தண்ணி இருக்கிறது உண்மைதானா
எத்தனை நாள் தண்ணி எழுதிக்கிது மாசத்தை பாருங்க நடந்துட்டு அதான் எவ்வளோ சம்மந்தி அதான் முன்னுக்கு அடிச்சுட்டேன் இல்லை அடுத்தடிச்சிட்டீங்களா கழுத்து மட்டும்தான் அடிக்கிறேன் அந்த முன்னண்டை நெட் வச்சு அடிச்சுனா 15 முந்தி நாங்கள் அடிச்சாங்க இந்த கடையிலுக்கே கிடைச்ச ப்ளவுஸ் உங்களுக்கு முன்ன லெஹங்கா ப்ளவுஸ் அப்படி தான் அடிச்சிருந்தேன் நான் பின்ன கொண்டு வச்சு இடைவெளி 35 எவ்வளோ ஷோல்டர் வந்து சார் ரோஸுக்கு எப்பயுமே சின்னதாக இருக்கும் ஏண்டா இப்போ நாங்கள் உங்களை உடைய சொல்கிறோம் அம்முக்குட்டி எப்படி நாளைக்கு அப்படி நான் சொல்கிறேன் இவன் 16 அம்முக்குட்டி எத்தனை எடுத்துருக்கு 16 ரைட் 16 2 பேர் உங்களுக்கு வெட்டுறோம் இல்லை அவள் கழுத்து வந்து எவ்வளோ ஆகட்டும் அகலம் எவ்வளோ ஆகட்டும் அம்முக்குட்டி அகலம் 6 2 3 கால் தெரியும் இவ்வளோ ஷோல்டர் வருமோ என்ன குறைக்கணும் இதெல்லாம் குறைக்கணும் ஷோல்டர் வந்து சாரி ரோசலுக்கு வந்து சின்னதாக தான் இருக்கணும் இப்போ கவுன் வளர்க்கணும்னு சொன்னால் அதே அளவுக்கு தான் பட்டணும் ஆனால் முருகா தைக்க வரார்கள் தங்களுக்கு வந்து அளவு சொல்லிடணும் 1 இன்ச்சு 2 இன்ச்சு கையில் மேலே நிற்கும் நிற்காதுன்னா கேட்க கழுத்துலேயே விட்டுறேன் இந்த கடையில் கேட்டு கட்டிட்டு ஓடி எடுத்துருப்போம் உலகத்துக்கு அவ்வளோ ஆரம்பிச்சுட்டு நான் ஆனால் அந்த இந்த பிள்ளையார் சிலைக்கு பக்கத்தில் இருக்க வனையாக தான் இருந்துச்சு போன வெயிலுக்கு அவ்வளோத்துல இருக்க சரியான ஒரு இதாக இருந்துச்சு ஒரு பாயல் கதை என்ன பாயல் ஒரு பாயல் இருக்குனாலே வச்சு போயிருக்கோம் உங்களுக்கு பிறகு தான் சொல்லி நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை கோயில் இருக்குமோ இப்போ வந்து நல்ல நாள் போல இருக்கா சார் இது வந்து ஈஸ்டர் அப்போ வருது வார மாசம் ஈஸ்டர் ஈஸ்டர் வந்து என்ன பிறந்த நாள் அடுத்து வருது உங்களை பிறந்த நாள் உண்டோ அப்படி வாரையில எவ்வளோ வருஷம் நல்லா இருக்குங்க சார் சூப்பர் சாரி நல்லா பிடிச்சிருக்காங்க சாரியை இந்த ப்ளவுஸுக்கு மணியா இருக்கு முழுக்க இங்கே மாட்டேன் உங்களுக்கு நல்லா இதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் கடங்க எடுத்து இந்த விட்டு போட்டு தாமலவா விட்டா நீங்க அப்படிதான் தெரியும் நீங்க யாரும் கொடுக்கலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அது அவ்வளோ விருப்பப்பட்டு பண்ணாலே அந்த அவ்வளோ நல்ல காணாது நானும் செலக்ட் பண்ணி எடுத்திருந்தது பட்டர் கலர் வந்து ஸ்கர்ட் வந்து பிங்க் கலர் வந்து ஸோ உங்களோட அன்னைக்கு இந்த இருக்கணும் ஒரே ப்ரோக்ராமாக தாங்க இங்கே சாரியிலே முதல்ல ஊத்த இருக்கு சொல்லுங்க அப்புறம் என்ன பின்ன ஊத்த ஆயிடுச்சு மடிப்பில் இருந்திருக்கு மடிப்பில் அது வெள்ளை சாரி வா சொல்லுங்க அது எடுத்துக்கொண்டு அப்படி கொண்டு வந்துருக்கு அது மடிப்புல இருந்திருக்கு அது பார்க்க தெரியுது அது மடிப்பு ஊத்து அப்படி பார்த்து எடுக்கிறதுல ஒண்ணு செய்யலாம் வைக்கிங் இருக்குது தெரியாது நாங்கள் சார் எடுக்க எல்லாம் ஃபுல்லாக உடைச்சு பார்த்து உடைச்சு போ காட்டில தானே போட்டோ இருந்தால் பார்க்கலாம் போட்டோலே என்ன சொன்னேன் டிசைனை பார்க்கலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் வச்சு போட்டா நல்லா இருக்கும் வேற கலர்ல வேற கலர்ல இந்த இந்த இப்படி கலர் வருதில்ல ஒர்க் வச்சு ப்ளவுஸ் அப்படி வச்சு போட்டோம்னா நீ டார்க் கலர் நல்லா இருக்கும் என்னைக்கு இந்த மஜ்ஜா இருக்கும் சார் நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஆனா உங்களோட சாரி சிம்பிளா இருந்தாலே இந்த லுக்கா இருந்தது உங்களோட சாரி வடிவா இருக்கும் சார் சாரி தான் ஆனா அத வந்து பாத்து அனுப்பிச்சா என்ன சொன்னா
வடிவிலே அவள் அடியில் என்னன்னா அந்த கலர் பிடிக்கல ஆனால் எப்படி இருந்தது சாரி என்ன? அது வண்டியும் கட்டுவா நல்லா இருக்கு சாரி நான் சொன்னேன் விலை 2400 தான் போட்டு 2600 வாங்குவோம். லைனிங் கணக்கு போடுவோம். அப்படியே லைனிங் விடுங்க. லைனிங் கூட பண்ணீங்க. சரி சாரிஇந்த விலை வந்து 2400 நான் கொடுத்துருக்குறேன் இந்த சாரிஇந்த விலை. அந்த அப்போ மலிவா கிடக்கு. நான் ஏங்க இப்படியே சேவ் பண்ணேன். இப்போ பள்ளிக்கூடத்தோட தேவையை கொண்டு நாளுக்கு கொடுக்கலாம். எத்தனை சாரி எடுத்தீங்கன்னா ஒரு சாரி நீங்கள் மடிச்சு வச்சில்லையே எனக்கு கிட்டே தான் தெரியும். சாரிகள் மடிச்சு சாரி எடுக்கிறேன் தான் ஃபங்க்ஷனுக்கு எடுத்தேன். அதெல்லாம் இப்ப நேசாரி கொடுத்த சாரியெல்லாம் தான் பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தேன். அதுல இருந்து கிடக்குல்ல நான் அண்டே தான் பார்த்தேன். நான் மேல மேல இல்லை மடிச்சு வைக்கிறேன். அந்த புளிட்டோட இருக்கிறடியா மடிக்கலாம். மடிச்சு வைங்க. நீ சாரி தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயம் மற்ற ஸ்கூலுக்கே நீ அடிக்கிறது வேற போகுது. இப்போ தம்பி குட்டி முழந்தா அப்புறம் நான் போக மாட்டேன் தானே உண்டு. நான் கடையில் வேலை அனுப்பி இப்போ தம்பி நிற்க முடியாது நான் போயிட்டு இருக்கேன். மதான் நீங்கள் சொன்னீங்க நான் பிடிக்காது. நான் போன ஒன்றும் விளக்கமா கேட்டு கொண்டு வரணும் இல்லையாண்டெல்லாம் சொல்றீங்க. மக்களுக்கு தெரியும் யார் விளக்கமா எங்க ரோசிஸ் பார்த்தீங்கன்னா டக்கடை கிட்ட வந்து வெள்ளல நட்டம் தான் நல்லா வெள்ளை தட்டிட்டீங்க. நல்லா ஊத்தா நல்லா ஊத்தா போட்டா போறீங்களா இல்லை குத்த விட்டு அது உள்ள கற்றுக்கட்டும். தைக்க முடியுது தம்பி அவசரம் முடியுதோ டீச்சர் ப்ளவுஸ் பண்ணி மட்டும் அப்படி இந்த சாரி 2000 அப்படிதான் பேர் இது ஒரு கிலோகிராம் வெள்ளை எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனால் எனக்கு வெள்ளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்றும் ஊட்டியாக்கள் தானே அப்படியே போட்டால் அப்படியே நீட்டாக தானே மேட்சில் வந்த கதை சொல்றீங்க. சரி அம்மா குட்டியில் பிறந்த நாள் இங்கே கிழமை 18ஆம் தேதி 2 ஃபங்க்ஷன் முடிஞ்சா தெரியல வேற இருக்கோ கடையில பெருசா நிக்கிறது இருக்கு. மடிச்சு வைக்கிற மாதிரி மடிச்சு தம்பி கிட்ட வைங்க. தம்பி இது முடியாட்டி இதை வச்சுட்டு தைங்கவா பஸ்ஸில் கொடுத்துருவோம் 5 மணிக்கு முடியாத போல இது பரவாயில்ல ஆளுக்குள்ள அடிக்கலாம் தானே. கொடுங்க கொடுங்க பேர் எழுதணும் பரவாயில்ல உங்களுக்கு என்னோட 3 பிளவுஸ் அந்த வெளிநாட்டுக்கார அக்கான்னு சொல்லி நான் வந்தான்னு சொன்னேன் அன்றைக்கு. இந்த வீட்டை உங்களை தேடி வந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லி பிளவுஸ் 3 கொண்டு வந்தவா அவன் பிளவுஸ்லாம் அந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் காட்டுறேன் அப்புறம் வித்தியாசத்தை நாங்கள் நடிக்கலாம். என்ன நாங்கள் வந்து தைக்குவோம். தம்பி எவ்வளோ கொடுங்க கொடுங்க இல்லை கொண்டே கொடுங்க. சாரி எதில் வைக்கிறது? சாரி எதில் வைக்கிறது? நாங்க வினோட் டீச்சர் எதிர கொண்டு
வேறு என்ன இது இங்கே இருக்கணும். ரைட்டு மற்றது மற்றது வெளிநாடு காட்டு அதான் கிடக்கு. என்னது இது தொப்பியோட இருக்குது என்னது இது தொப்பியோட அவன் யாரையோ போட்டு கொண்டு வராங்க. செல்வராணி தெரியல வாக்கே தெரியல நான் சில தான் விளாந்து யாரு வைக்கிட்டு ஆனால் அவள் எடுக்கிற சாரி அப்போ நான் வெளியே கொஞ்சம் கிராண்டான சாரிகள் போல மஜந்தா கலர் இதுதானே மஜந்தா இது போட்டாடி வந்திருப்பாங்க. ஓ ப்ளவுஸ் பீஸ் இல்லை வெளியே ஒன்று தான் ஆகுது வெளிநாட்டில் வந்த ஓ ஃபுல்லாக இருக்கு நல்லா இருக்கு. இந்த அவள் உள்ளதான சூப்பராக இருக்கு. மஜந்தா கலர் ப்ளவுஸ் தான் தைக்க சொன்னவா அடுத்துட்டு ஒடுக்கி வருதே சார் என்னடு ஓ அதை ஒடுக்கம் நான் காட்டுதான் கொடுக்காம சொத்திங்க சுத்தி நாங்கள் நேர்படுத்தி அடிக்கிறானே சரி ஓகே அப்போ என்ன செய்வோம் ஒரு பக்கத்துக்கு தான் இது வருமே நான் தொங்கல் விடாத ஓ பொங்கல் போல ஒரு பக்கத்துக்கு வரும் இது எது ப்ளவுஸ் தெரியல இதை அவசரமாக கட்டவாண்டு கோல் பண்ணி கேட்டுட்டு தைப்போமே அதை கட்டி வைங்க அப்படியே அதை கட்டி வைங்க அப்படியே அப்புறம் மாறப்பட்டிருக்கும் இதை வந்து என்ன செய்யலாம் திக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம் அவங்க வந்து கோயில் விசேஷங்கள் எல்லாம் நடக்க அப்போ கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த அது வந்தீங்கன்னா தான் ஒரு ப்ளவுஸில் கொண்டு வரலாம்னு சொன்னாங்க ஓகே அப்போ நாளை கிழமையில வந்து தைப்போம் திங்கட்கிழமை இப்போ வந்து இதை தைப்போம் அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவை முடித்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்களுடைய சாமர்த்திய வீட்டு பயணம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து பாய்.